ஹாய் நண்பா நண்பீஸ். இந்த பதிவில் என்ன பார்க்கலான்னா, எய்த் பே கமிஷன் நடைமுறைக்கு வரப்போகுது. இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. தலைவர்கள் நியமனம் பண்ணியிருக்காங்க, உறுப்பினர்கள் நியமனம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ரூல்ஸ்லாம், அதாவது என்னென்ன விதிகளுக்கு மத்திய அமைச்சர் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா, முக்கியமாக உறுப்பினர்கள் தலைவர்கள் நியமனம் பண்ணுறதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாட்டுடைய பொருளாதார நிலைமைகள், நிதியின் தேவை, வளர்ச்சி செலவுகள், நலத்திட்டங்களுக்கு போதுமான நிதி கிடைப்பதை உறுதி செய்வதற்கான தேவை, பங்களிப்பு இல்லாத ஓய்வூதிய திட்டங்களுடைய நிதி இல்லாத செலவு என்ன, மாநில நிதி நிலைமையின் குழுவின் பரிந்துரையின் தாக்கம் என்ன, மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறை நிறுவனத்துடைய தற்போதைய ஊதிய அமைப்பு என்ன, சலுகைகள் மற்றும் பணிநிலைகள் என்ன, இது மாதிரி இவை அனைத்து காரணிகளையும் கருத்தில் கொண்டு எய்த் பே கமிஷன் அது பரிந்துரைகளை வழங்கும் சொல்கிறாங்க. இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இந்த எய்த் பே கமிஷனுடைய பரிந்துரை விதிமுறைகளாக மத்திய அமைச்சரவை அப்ரூவ் பண்ணுறது மூலமாக 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள், 69 லட்சம் ஓய்வூதியதாரர்கள்லாம் பயனடைய போகிறாங்க. இப்போ எய்த் பே கமிஷனை ஃபார்ம் பண்ணுறதுனால நிறைய துறைகள் பார்த்தீங்கன்னா சம்பளம் பல மடங்கு அதிகரிக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்திய கடற்படையுடைய கேப்டனோட சேலரி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்ன்ட்டு கணித்திருக்காங்க. நம்ம இந்திய கடற்படையில் கேப்டனாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வருமானம் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்களா இல்லையான்னு தெரியலன்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்குகிற சேலரி என்ன, எய்த் பே கமிஷன் வந்த அப்புறமா வரக்கூடிய சேலரி என்னன்னு பார்க்கலாம். நம்ம இந்திய கடற்படையில் கேப்டன் பதவி மிகவும் மதிப்புமிக்க, ரொம்பவே பெருமையுள்ள ஒரு பதவின்னு சொல்லலாம். இந்திய இராணுவத்தில் கர்னல் பதவிக்கும் அப்புறம் விமானப்படையில் குரூப் கேப்டன் பதவிக்கும் இணையான பதவி பார்த்தீங்கன்னா இந்த இந்திய கடற்படையில் கேப்டன் பதவி. ஒரு கேப்டனுடைய வேலையை ஒரு போர்க்கப்பல் அல்லது ஒரு பிரிவை வழிநடத்தி டசன் கணக்கான அதிகாரிகளாகட்டும், நூற்றுக்கணக்கான மாலுமிகளாகட்டும் மேற்பார்வையிடுகிறாரு. ஒரு கேப்டனோட நிலையை அடைவதற்கு பல வருட கடின உழைப்பு முக்கியம், ஒழுக்கம் முக்கியம், அர்ப்பணிப்பு, இந்த மூணுமே இருந்தால் மட்டும்தான் அந்த கேப்டன் பதவியை அடைய முடியும்னு சொல்கிறாங்க. தற்போதைய 7th பே கமிஷன் கீழே ஒரு கேப்டனுடைய சேலரி பார்த்தீங்கன்னா பே பேண்ட் 4 கீழே வரும். 37,400 ரூபாய் முதல் 67,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் சொல்கிறாங்க. இதில் 8,700 ரூபாய் தர ஊதியம் வாங்குவாங்க. ஸோ அதனால் அடிப்படை சம்பளம் பார்த்தீங்கன்னா தோராயமாக 87,000 ரூபாயாக இருக்குது சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கூடுதல் சலுகைகளும் இருக்குது. வீட்டு வாடகை படி இருக்குது, HRA இருக்குது, போக்குவரத்து படி, ட்ராவலிங் அலவன்ஸு, கடல் சேவை படி இருக்குது, கடின பகுதி படி இருக்குது, சீருடைய பராமரிப்பு படி இருக்குது. ஸோ ஆக மொத்தம் மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 1,50,000 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது 7th பே கமிஷன் கீழே இப்போ அந்த சேலரியை வாங்கிட்டு இருக்காங்க. இதுவே எய்த் பே கமிஷன் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு இருக்கும். அந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டருடைய பர்சன்டேஜ் 2.47 இருக்குன்னு சொல்கிறாங்க, கணித்திருக்காங்க. அப்படி 2.47 இருந்தால் 87,000 2.47 பெருக்குனாப்போ 2,14,890 ரூபா பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பெறுவாங்க சொல்கிறாங்க. அதாவது சுமார் பார்த்தீங்கன்னா 1,30,000 ரூபாய் வரைக்கும் சம்பள உயர்வு இருக்கும். இதில் டிஎன்எஸ் அலவன்ஸு, HRA, அதர் அலவன்ஸ்லாம் சேர்த்தா மொத்த மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரு கேப்டனுடைய சேலரியாக இருக்கும். அதே போல் ஊழியருடைய சேலரியும் இதே மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். வேறு டிபார்ட்மெண்ட்டோடைய எம்ப்ளாயீஸோட சேலரியும் இதே மாதிரி கணக்கு போட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ சேலரி ஹைக் வரும், எவ்வளோ சம்பளம் வாங்குவீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இது தோராயமான ஒரு கணக்கு தான். இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் காரணி எவ்வளோன்னு முடிவு பண்ணால் மட்டும்தான் அக்யூரேட்டாக உங்களுக்கு எவ்வளோ சேலரி வரும் அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு குழுவை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த குழுவை ஒரு 18 மாதம் ஆய்வு பண்ணி 2028 இதுக்கான அஃபிஷியல் அப்டேட் வரும். எவ்வளோ உங்களுக்கு சேலரி கிடைக்கும், எவ்வளோ பர்சன்டேஜ் சேலரி ஏறும், எல்லாமே 2028 பிகினிங்கில் கிடச்சிரும். 2028 கிடைச்சா கூட உங்களுக்கு 2026 அரியரை மட்டும் சேர்த்து கொடுத்துருவாங்க. அப்படி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பதிவு மூலமாக நான் கொடுத்த அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.